கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமரப் பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். God's voice thunders in marvelous ways. He does great things beyond our understanding. கடவுள் வியத்தகு முறையில் தம் குரலால் முழங்குகின்றார். நம் அறிவுக்கு எட்டாத பெரியனவற்றை செய்கின்றார். ஆமென். இன்றைய தியான வசனம் யோபுவின் சிநேகிதர்களில் ஒருவரான எலிஹு பேசிய வார்த்தைகள். யோபுவும் அவன் சிநேகிதர்களும் துன்பத்திற்கான காரணங்களை விவாதிக்கும் நேரத்தில் எலிஹு தேவனின் மகிமையையும் ஆற்றலையும் எடுத்து காட்டுகிறார். இங்கு அவர் இயற்கையின் சக்திகளை எடுத்துக்கொண்டு அவற்றின் பின்னால் உள்ள தேவனின் பெருமையையும் மனிதன் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத தன்மையையும் வலியுறுத்துகிறார். இதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமரப் பண்ணுகிறார் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கே சத்தம் என்பது தேவனின் ஆட்சியின் வெளிப்பாடானது. அதாவது மின்னல், இடி முழக்கம், இயற்கையின் அதிர்வுகள் போன்றவை. வேதத்தில் இடியொலி தேவனின் குரலாக அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று சங்கீதம் 29 வாசிக்கிறோம். இடியின் மகத்தான முழக்கம் தேவனின் வல்லமையையும் நம் முன்னிலையில் அவர் உள்ளார் என்பதையும் நினைவூட்டுகிறது. அது பயமுறுத்துவதாகவும் அதே சமயம் ஆச்சரியப்பட வைப்பதாகவும் இருக்கும். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப் பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் என்று சங்கீதக்காரன் கூறுவதை 29ஆம் சங்கீதத்தில் வாசித்து அறிகிறோம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். தேவன் செய்யும் செயல்கள் மனித புத்திக்கு அப்பாற்பட்டவை. இயற்கையின் அமைப்பு, விண்மீன்களின் இயக்கம், மழையின் வருகை, மின்னலின் சக்தி இவை அனைத்தும் நம் கட்டுப்பாட்டிற்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்டவை. தேவனின் திட்டங்களும் அவை நடைபெறும் விதமும் நம் சிறிய அறிவால் முழுமையாக விளங்கிக் கொள்ள இயலாது. அதனால்தான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று யோபு கூறுவதை யோபு 5:9 வாசிக்கிறோம். தேவன் செய்யும் காரியங்கள் மனித கணக்குகளையும் விளக்கங்களையும் கடந்து செல்கின்றன. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் தேவனுடைய மகிமையை சிலாகித்து கூறுவதை ரோமர் 11:33 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம்,
அளவிட முடியாத தேவனின் வல்லமை, அதாவது தேவனின் சத்தம் வல்லமையின் வெளிப்பாடு. இயற்கையின் சக்திகளில் தேவனின் குரல் வெளிப்படுகிறது. அவரது சத்தம் பயத்தையும் மகிமையையும் உண்டாக்குகிறது. தேவனுடைய காரியங்களை நம் புத்தியால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனாலும் அது தேவனின் திட்டத்தின் ஒரு பகுதி. தேவன் செய்கிறது என்ன என்பது உடனே விளங்காவிட்டாலும் நாம் நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும். நம்பிக்கை என்பதே காணாததை நம்புவதாகும். நம் வாழ்வில் சோதனைகளிலும் குழப்பங்களிலும் தேவனின் வல்லமை வெளிப்படுகிறது. அவர் இயற்கையிலும் நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் செயல்படுகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் வாழ்க்கையிலும் தேவன் பல செயல்களை செய்கிறார். சிலவற்றை நாம் அறிவோம், பல செயல்கள் நாம் அறியாமல் நடக்கின்றன. சில சமயம் நாம் ஏன் இது நடந்தது என்று கேட்கும்போது பதில் உடனே கிடைக்காது. ஆனால் அது தேவனின் பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி. தேவனை நம்புவது என்பது நாம் புரிந்து கொள்ள முடியாத தருணங்களிலும் அவர் நல்லவர் என்பதை கைக்கொள்வது. நாம் எப்பொழுதும் தேவனின் செயல்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாம் செய்யக்கூடியது அவரை வணங்கி அவரது வல்லமையை மதித்து அவர் செய்வதை நம்பி நடப்பதே. தேவனின் சத்தம் நமக்கு கேட்கும் பொழுது அது இடியின் முழக்கம் போல் வல்லமையாகவும் சில சமயம் மென்மையான குரலாகவும் இருக்கலாம். இரண்டையும் கவனிக்க நாம் மனதை தயாராக வைத்திருக்க வேண்டும். இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு உண்மையை விளங்க வைக்கிறது. நாம் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களிலும் தேவன் செயல்படுகிறார். அவரின் சத்தம் இடி ஒளி போல வல்லமையானது. சில சமயம் மென்மையான குரலாகவும் இருக்கும். நம் கடமை அவரை நம்பி வணங்கி கீழ்ப்படிவது மட்டுமே. இதை ஒத்துக்கிறீங்களா? இன்று உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் விளங்காமல் இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தேவன் உங்களை மறந்துவிடவில்லை. அவர் இன்னும் செயல்படுகிறார். அவர் செய்யும் காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரியதாக இருக்கும். ஆகையால் தேவனை வணங்கி அவரது வல்லமையை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த விசுவாசத்தோடு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரலோக பிதாவே, உமது வல்லமையும் மகிமையும் எங்களுக்கு விளங்காத அளவுக்கு பெரியது என்பதை உணர்கிறோம். நீர் செய்கிற காரியங்கள் அனைத்தும் எங்கள் நன்மைக்காகவே என்பதை பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம். எங்களின் சிறிய அறிவால் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் மீது முழுமையான நம்பிக்கையோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய சத்தத்தை, வல்லமையான சத்தமோ மெல்லிய சத்தமோ, அதை கவனிக்கும் மனமும் உமது வழிகளை ஏற்கும் மனப்பாங்கும் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.